கொண்டிருக்கிறது. ஒரு வகையானவை கெட்ட ஆவிகள், சாத்தானின் ஆவிகள். மற்றொன்று பரிசுத்த ஆவியானவர், கடவுளால் அனுப்பப்படுகிற பரிசுத்த ஆவிகள். ரெண்டாலும் உலக கொண்டிருக்கிறார்கள், நமக்கு கண்களுக்கு தெரியாது. இவ்வாறு கவலையோடு இருக்கிற மனிதனின் உடலுக்குள் கெட்டாவே புகுந்து விடும். எப்படி என்றால், எனது உடலுக்குள் பரிசுத்தாவினை புகுந்தவுடன் நான் தேவ பாஷையில் பேசுவேன். எனக்கு கடவுள் திருக்கதர்சனம் கூறுவார் இந்த பரிசுத்தாவின் மூலமாக. என் மூளையிலிருந்து எந்த வார்த்தையும் வராது, எந்த வரிகளும் வராது. என் இதயத்துக்குள் புகுந்த அந்த ஆவிதான் பேசும், தேவ பாஷையில் பேசும். திருக்கதன் கடவுளை புகுந்த திருக்கதர்சனம் கூறுவார்கள். அதே போன்று கெட்டாய் உள்ளே புகும்போது இந்த மூளை வேலை செய்யாது. அந்த சாத்தானின் கெட்டாவி உள்ளே இருந்து அந்த கவலை உள்ள மனிதனுக்குள் புகுந்து ஒரு கயிறை பார்த்தால் தூக்கு போடு என்று அவனை தூண்டும்.